சிவகார்த்திகேயன் அவர்கள் வணக்கம். எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசாத் லேபில் ஒரு ப்ரிவ்யூ ஷோ நடக்கிறப்போ நம்ம ப்ரெஸ் நண்பர்கள் படம் பார்க்குறாங்கன்னு தெரிகிறப்போ நான் ஒரு 20 வருஷமாக எப்போ என் படம் ரிலீஸ் ஆனாலும் இதே பைக் பார்க்கிங்கில் தான் சுற்றிட்டுருப்பேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு அனுபவம். அண்ட் உங்களோட ரியாக்ஷன்ஸ், நீங்கள் வந்து கட்டி பிடிச்சதாக இருக்கட்டும், படத்தை பாராட்டினதாக இருக்கட்டும், என்னை வந்து ஆசையாக பேசினதாக இருக்கட்டும், இட் ஆல் மீன்ஸ் அ லாட் டு மீ. இந்த படம் வந்து மழை காரணமாக தள்ளி போய் இப்போ December 13th ரிலீஸ் ஆகுது. இப்போது மேகம் முட்டுது, லைட்டாக அள்ளு விடுது. ஆனாலும் எந்த அலர்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக ரிலீஸ்க்கு போகிறோன்னு நானும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் தீவிரமாக நம்புகிறோம். அண்ட் அப்படி தான் நடக்கும். மிஸ்யூங்கிறது ஒரு ரொம்ப அழகான, மென்மையான, நேர்மையான ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரி. இது வந்து வாசுதேவனுங்கிற ஒரு பையனுக்கும் சுப்புலக்ஷ்மின்னு ஒரு பொண்ணுக்கு நடுவில் நடக்கிற பல சம்பவங்களை பேஸ் பண்ணி ஒரு படம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குளிர்ச்சியை கொடுத்த ஒரு அனுபவமாக இருந்திருக்கு. ஏன்னா இது ஒரு ஃபீல் குட் ஃபில்ம். இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக கவுண்டர் பறக்க, எங்கேயுமே லேக் இல்லாமல், நல்ல சாங்ஸ், நல்ல டான்ஸு, நல்ல ரொமான்ஸ், நல்ல ஃபோட்டோகிராஃபி, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஜாலியாக அமைஞ்சதோ அதே மாதிரி தான் இந்த படம் எடுக்கிற அனுபவம் எனக்கு அமைஞ்சது. ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனர் ராஜசேகருக்கு, ப்ரொடியூசர் சாம் மேத்யூக்கு, இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஆசையோட படம் எடுத்திருக்காங்க. அப்போ தான் இவ்வளோ ஜாலியான ஒரு பாசிட்டிவான ஒரு படம் எடுக்க முடியும். அண்ட் எப்பவும் போல் ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் கைவிட்டதே கிடையாதுன்னு நாங்கள் எப்போவுமே சொல்லிட்டு தான் இருப்போம். அது உண்மை தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானரில் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதை போய் மக்கள்கிட்ட நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். அண்ட் இங்கிலீஷில் ஒரு வழக்கு சொல் இருக்குது, ஐ ஹாவ் அன் ஏஸ் அப் மை ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட இருக்கிற ஒரு ஏஸ் கிளப்ஸ் என்கிட்ட இருக்குது, ஏஸ் ஹார்ட்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஏஸ் ஹார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. இது கண்டிப்பாக இந்த ஏஸ் ஹார்ட்ஸ் பலிக்கும், ஃப்ரைடே அன்னைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் டீம். ஏன்னா அவங்க சொன்ன படத்தை அப்படியே எடுத்திருக்காங்க. அண்ட் எடுத்த படத்தை எங்கேயுமே சுவாரஸ்யம் குறையாமல், எதுவுமே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு முகம் சுழுக்கிற ஒரு விஷயம் இல்லாமல், எல்லாருமே ஈக்குவலி ஜாலியாக உட்காந்து எல்லா தலைமுறையில் இருக்கிறவங்களும் ஒரு குடும்பமாக சேர்ந்து போய் இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு விதத்தில் இந்த படம் ரிலேட் ஆகும். புது தம்பதியராக இருக்கலாம், இல்லை நம்ம நண்பர் மீனாட்சி மாதிரி புது தம்பதியரை பற்றி யோசிக்கவராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த படம் கவர் ஆகும்னு ஒரு யூனிவர்சல் அப்ரோச்சில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆஷிகா ரங்கநாத்தோட ஒர்க் இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பேசப்படும். அவங்க சுப்புலக்ஷ்மி நடிச்சிருக்காங்க. அண்ட் கூட நடித்த நட்சத்திர பட்டாளமே இருக்குது. பாலசரவணன், கருணாகரன், லொல்லு சபா மாறன், சஸ்திகா ராஜேந்திரன், பொன்வண்ணன், ஜெயபிரகாஷ் சார், நிறைய பேர் இந்த படத்தில் அவங்களோட நடிப்பு திறமையை காட்டியிருக்காங்க. ஸோ மிஸ் யூ ஒரு